நம்ம இன்றைக்கி வைக்க போகிறது மொசல் பாறை மீன் குழம்பு. ஃபஸ்ட்டு ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க, பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 100 கிராம் சின்ன வெங்காயம், அதையும் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 பச்சை மிளகா நீல வாக்கில் கீறிக்கோங்க. அதுக்கடுத்து புளி கரைசல், புளியை நல்லா கரைச்சி ஒரு சட்டியில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி அதில் போட்டு கரைச்சிக்கோங்க. கரைச்சிக்கிட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி அது ஒரு 3 ஸ்பூன், உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். அதுக்கடுத்து சட்டியை வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயமும் கடுகும் கொஞ்சம் பொரிஞ்சதும் சோம்பு 1/4 ஸ்பூன், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததை போடுங்க. சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கவும். நல்லா பொன்னிறமாக வதங்கணும். தேங்காய் அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி கட் பண்ணி வச்சது 3 தக்காளி, அதை போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வதங்கி வரட்டும். லேசாக சால்ட் போட்டு நல்லா வதக்குங்க. சால்ட் போட்டால் நல்லா வதங்கும். தக்காளி வெங்காயம் கீரி வச்ச 5 பச்சை மிளகாவை போட்டு வதக்குங்க. குழம்பு கொட்டி வச்சதை ஊற்றிக்கிறோம். நல்லா கொதிக்கவும். கழுவி வச்ச மொசல் பாறை மீன் அதை போடுறோம். நல்லா குழம்பு காயிற நேரத்தில் தேங்காய் சின்ன வெங்காயம் அரைச்சதை ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற நேரத்தில் கொத்தமல்லி தூவி 2 கருவேப்பிலை மேலே தூவி இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. இது மாதிரி மீன் குழம்பு உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.